வணக்கம் நண்பர்களே. 1982 வெளியான எங்கேயோ கேட்ட குரல் ரஜினிகாந்த், ராதா, அம்பிகா நடிப்பில் வெளியான சூப்பர் ஹிட் திரைப்படத்தின் சிறப்பினை காண்போம். வாங்க வீடியோவுக்குள் போவோம். இயக்குனர்தான் ஒரு திரைப்படத்தின் முக்கிய நட்சத்திரம் என்கிற கருத்து வேர்பிடித்து நின்ற காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் திரை பிரவேசம் நிகழ்ந்தது. தனது தனித்தன்மையாக இருந்த ஸ்டைல் ஒன்றை மட்டுமே மூலதனமாக்கி தமிழ் ரசிகர்களை அன்பு சங்கிலியால் கட்டிப்போடும் மந்திரவாதியாக தமிழ் திரை உலகை வலம் வந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள். பெரும்பாலும் மசாலா ஃபார்முலா கதைகளையே தேர்வு செய்து நடிக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கதை எவ்வளவு சுமார் ரகமானதாக இருந்தாலும் அதில் தனது மாறுபட்ட ஸ்டைலை புகுத்தி அதற்கு புது மெருகேற்றி படத்தை ஒரு புதிய கோணத்திற்கு மாற்றி ரசிகர்களை புல்லரிக்கச் செய்திடுவார். திரை வணிகத்துக்காக சாரம் நிறைந்த மசாலா கதை படங்களில் நடிப்பதில் மட்டும் அதிக அக்கறை காட்டி வரும் ரஜினிக்குள் அபாரமான நடிப்பாற்றல் புதைந்திருக்கத்தான் செய்தது. விநியோகஸ்தர்களின் விருப்பம், வியாபாரம் போன்ற வர்த்தக காரணங்களால் வழிநடத்தப்படுவதால் தனது திறமைக்கு திரை போட்டு வைத்திருந்தார். ஸ்டைல் நடிகர் என்கின்ற முத்திரை குத்தப்பட்டிருந்த நேரத்தில் இயக்குனர் எஸ்.பி. முத்துராமன் வந்து மென்மையான உணர்வுகளை பிரதிபலிக்கும் ஒரு கதாபாத்திரத்தை தந்து புவனா ஒரு கேள்விக்குறியில் நடிக்க வைத்தார். அதில் ரஜினிக்குள் இருந்த சிறந்த நடிகனுக்கான அடையாளம் தெரிந்தது. இந்த மாறுபட்ட நடிப்பு ரஜினியை அதன் தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலத்தை மரியாதையுடன் பார்க்க வைத்தது. என்னுடைய எதிர்கால ஆசைகளில் ஒன்று ரஜினிக்காக ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தை உருவாக்கி அவருக்கு சிறந்த நடிகருக்கான பரிசை பெற்று தர வேண்டும் என்பதுதான் என பஞ்சு அருணாச்சலம் அப்போது ஒரு சபதத்தையும் எடுத்துக்கொண்டார். அந்த சபதத்தை நிறைவேற்றி காட்ட சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்த பஞ்சு அருணாச்சலத்தின் கற்பனையில் அவர் ஆசைப்பட்ட மாதிரியே வித்தியாசமான கதையும் கதாபாத்திரமும் தோன்றியது. அதற்கு வடிவம் கொடுத்தபோது கதை சிறந்த கலைத்தன்மையுடன் வளர்ந்திருந்தது. ரஜினி தனது நடிப்பால் உயிர் கொடுக்க போகும் அந்த கதாபாத்திரம் விருதை வென்று வருவது உறுதி என்கின்ற நம்பிக்கை வேர்விட்டது அவருக்கு. ஆனால் அது தயாரிப்பாளர்களுக்கு வசூலை அளக்குமா என்கின்ற சந்தேகம் வந்து மிரட்டியது. காரணம், கலைத்தன்மையோடு வரும் உணர்வு பூர்வமான படங்களுக்கு ரசிகர்களின் ஆதரவு கிடைப்பதில்லையே. மேலும் ஸ்டைல் மன்னனாக வந்து அதிரடி பண்ணும் ரஜினியை ஒரு மென்மையான கதாபாத்திரத்தில் பலம் வர அவர்கள் அனுமதிப்பார்களா? இப்படி பலவிதமான கேள்விகள் குடைந்தெடுத்தது. ஆகவே அடுத்தவர் தலையில் மிளகாய் அரைக்காமல் தானே அந்த விஷ பரீட்சையில் இறங்கி கதை வசனம் எழுதியதோடு தயாரிப்பாளராகவும் இருந்தார் திரு பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். ரஜினிக்குள் இருந்த ஒரு நல்ல நடிகனை அடையாளம் காட்டிய எஸ்.பி. முத்துராமன் இயக்குனர் நாற்காலியில் அமர்த்தப்பட்டார். உணர்வுகளின் சங்கமமாக இருக்கும் இந்த கதைக்கு உயிரோட்டம் உள்ள ஜீவனான இசையை தரும் பொறுப்பை இசைஞானி இளையராஜா அவர்கள் ஏற்றுக்கொண்டார். ரஜினிக்கு இதழ் இரட்டை ஜோடிகள் என்பதால் அம்பிகாவும் ராதாவும் ஒப்பந்தம் செய்யப்பட்டார்கள். அதிரடி நாயகன் குடும்ப நாயகனாக நடிக்கிறார் என அறிந்ததும் ரசிகர்கள் நடுவே அந்த படத்திற்கு பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பியது. இந்த ஒரு செய்தியே ரசிகர்களை தியேட்டருக்குள் இழுத்து வந்தது. ரஜினி ஸ்டைல் பண்ணினால்தான் படம் ஓடும் என்கின்ற பழைய சரித்திரத்தை முறியடித்து ஸ்டைல் பண்ணாமலும் படம் ஓடும் என்கின்ற புதிய சரித்திரத்தை எழுதியது. முழுக்க எமோஷனல் சப்ஜெக்டாக இருந்த அந்த திரைப்படம் முற்றிலும் மாறுபட்ட வித்தியாசமான ரஜினியை
தமிழ்நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்டியது. அந்த படம்தான் தாய் குலங்களின் ஏகோபித்த ஆதரவை ரஜினிக்கும் பெற்றுத்தந்தது. சிறந்த குணச்சித்திர நடிகராக ரஜினி ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். கலைப்படம் போல் இருப்பதால் பொதுமக்களிடம் போனி ஆகாது என சில தயாரிப்பு திலகங்கள் ஒதுங்கிக் கொள்ள, காசு பணத்தில் குறிக்கோள் வைக்காமல் இதை தயாரிப்பதே கௌரவமாக நினைத்து துணிச்சலாக தயாரித்த பஞ்சு அருணாச்சலத்தின் துணிச்சலான முடிவிற்கு ரசிக நீதிபதிகள் நல்ல தீர்ப்பு எழுதினார்கள். 1982ஆம் ஆண்டு வெறும் 30 லட்சம் ரூபாய் செலவில் தயாராகி ரசிகர்களின் ஆதரவுடன் கோடிக்கணக்கில் வசூலை அளந்த அந்த திரைப்படம்தான் எங்கேயோ கேட்ட குரல். தமிழ் கலாச்சாரம் காத்து அதன் பண்பாடுகளை மீறாத ஒரு கிராமம். அந்த ஊரில் அக்கா தங்கை என 2 இளம் பெண்கள். அவர்களுக்கு முறை மாப்பிள்ளை ஒருவன். முறை பையனுக்கு மூத்தவள் மேல்தான் காதல். மான்குட்டி போல துள்ளும் இளையவளோ அவனை வளைய வளைய வருகிறாள். இந்த முக்கோண காதலில் முறை மாப்பிள்ளை தன் விருப்பத்தின்படியே முறை பெண்ணில் மூத்தவளை கல்யாணம் கட்டி கொள்கின்றான். மனைவியாக வாய்த்தவள் ஆடம்பரக்காரி, வசதியான வாழ்க்கைக்கு ஏங்கி தவிப்பவள். அவளது தவிப்புகளுக்கும் ஆடம்பர கனவுகளுக்கும் அந்த ஏழை விவசாயினால் ஈடு கொடுக்க முடியவில்லை. அதனால் கணவனிடத்தில் தரையில் கொட்டிய பாதரசம் போல ஒரு ஒட்டுதல் இல்லாமல் பற்றுதலற்று நிற்கின்றாள். ஒரு குழந்தைக்கு தாயான நிலையில் உள்ளூரில் இருக்கும் ஒரு பணக்காரனின் பகட்டு பேச்சுக்கு மயங்கி வசதியான வாழ்க்கை தேடி இரவோடு இரவாக அவனுடன் ஓடிப்போகிறாள். வசதி இல்லாவிட்டாலும் நிறைந்த மனசும் அளவில்லாத அன்பும் இருக்கும் அந்த நல்லவனுக்கு அக்கா செய்தது துரோகம் தங்கையை நிம்மதி இழக்கச் செய்கின்றது. கை குழந்தையுடன் அவன் கஷ்டப்படுவதை சகிக்காமல் அவனது விருப்பத்துக்கு விரோதமாக கட்டாய கல்யாணம் செய்து கொள்கின்றாள் இளையவள். தாரமாக இல்லாமல் அந்த குழந்தைக்கு தாயாகவும் இருக்கின்றாள். இந்த சூழ்நிலையில் வசதியான வாழ்க்கையை தேடி அடுத்தவனுடன் ஓடி போனவள் தன் தவற்றை உணர்ந்து திரும்பி வருகின்றாள். கணவனின் காலடியில் பாவ மன்னிப்பு கேட்டு உயிர் விடுகிறாள். கிராமமே எதிர்ப்பு தெரிவித்த போதும் அதையெல்லாம் மீறி தன் மனைவிக்கு அவனே இறுதிச் சடங்குகளை செய்கின்றான். உணர்வு குவியலாய் ரஜினியின் உருக்கமான நடிப்பால் வெளிவந்த எங்கேயோ கேட்ட குரல் படத்தின் திரைக்கதை இதுதான். ஒரு கதையை அது எவ்வளவு சாதாரணமாக இருந்தாலும் வித்தியாசமான கோணத்தில் அணுகினால் அதை கலைநயமிக்க சிற்பமாக செதுக்கி எடுக்க முடியும் என்பதை எஸ்பி முத்துராமன் இந்த படம் மூலமாக நிரூபித்தார். காரசாரமாக உணவு உபசரிப்பு செய்யும் ஒரு முனியாண்டி விலாஸ் மாதிரி இருக்கும் இந்த மசாலா மனிதருக்குள் இப்படி ஒரு சைவ சிந்தனையா என ஆச்சரியப்பட வைத்தார் இயக்குனர். வழக்கமான கலைப்படங்கள் ஆமை வேகத்தில் நகர்ந்து பார்வையாளனின் பொறுமையை சோதிக்கும். இதில் கலைத்தன்மை அதிகம் இருந்தாலும் அதை சோதனை ஓட்டத்திற்கு உட்படுத்தி ரசிகர்களை கலவரப்படுத்தாமல் கமர்ஷியல் வடிவத்திற்கு மாற்றி அதே சமயம் கலைத்தன்மை கெடாமல் வெற்றிகரமாக கதை நகர்த்தி போன இயக்குனரின் திறமையை சிம்மாசனம் ஏற்றலாம். கமர்ஷியல் கண்ணோட்டத்தில் கதை பின்னி காசு பணம் சேர்த்து கொண்டிருந்த இன்னொரு மசாலா மனிதர் பஞ்சு அருணாச்சலம். அவர் புகழ் சேர்க்கும் நோக்கத்தில் மட்டும்தான் இந்த படத்தை தொடங்கியிருந்தார். ஆனால் புகழோடு பணத்தையும் குவித்தது படம். ஒரு படைப்பாளியாக புகழையும் தயாரிப்பாளராக பணத்தையும்
அள்ளிக்கொண்ட அவருக்கு இரட்டை சந்தோஷம். அதோடு தமிழ் திரைக்கு ஆரோக்கியமான கதையை தாரை வார்த்ததன் மூலமாக அவருக்கு இலவச இணைப்பாக கொஞ்சம் புண்ணியமும் கிடைத்தது. எந்த மாதிரியான கதை தனக்கு பொருந்தி வரும், தாங்கி வரும் கதாபாத்திரம் எப்படி வடிவமைக்கப்பட வேண்டும், எந்த இடத்தில் எந்த மாதிரியான வசனத்தை வைத்தால் அது பார்வையாளனை பரவசப்படுத்தும் என்பது மாதிரியான வெற்றிகரமான வழிகளை அறிந்து அதை அளவு எடுத்து வைத்து தனக்கான ஆடைகளை தயார் செய்வதில் ஒரு தலைச்சிறந்த தையல்காரனின் குணம் சூப்பர் ஸ்டார் ரஜினியிடம் இருந்தது. எனவேதான் அவரால் எவரெஸ்ட் சிகரத்துக்கு சமமான வெற்றிகளை குவிக்க முடிந்தது. கதாபாத்திரத்திலும் தனது வித்தியாசமான ஸ்டைல் மூலமாகவும் புதிய அலைகளை உருவாக்கி அதற்கு புத்துணர்வு கொடுத்திடும் மந்திரவாதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரது பல படங்கள் இன்னும் இந்த ஒரு தனித்தன்மைக்காக மட்டுமே வசூல் மழை பொழிய வைக்கின்றது. இந்த மசாலா மந்திரவாதி இதில் தனது வழக்கமான பாதையிலிருந்து விலகி ஒரு குடும்ப நாயகனாக மாறி குணச்சித்திர நடிப்பை காட்டி மெய்ச்சிலிர்க்கச் செய்தார். இந்த ஆக்ஷன் ஹீரோவுக்குள் இப்படி ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகன் குடிகொண்டிருக்கின்றானா என ஆச்சரியப்படாத ஆளே கிடையாது. ரஜினியால் கேரக்டர் ரோல் பண்ண முடியுமா? நண்பர்கள் உட்பட திரை உலகைச் சேர்ந்த அத்தனை பேரும் கேட்ட கேள்வி இதுதான். முடியும் என நிரூபித்தார் ரஜினிகாந்த். ஒவ்வொரு காட்சியிலும் ஆண்களையும் அழவைக்கும்படியான உணர்ச்சிகரமான நடிப்பை பதிவு செய்தார் ரஜினிகாந்த். உணர்ச்சி குவியலாக இந்த நடிப்பின் மூலமாக மசாலா மனம் மட்டுமல்ல, மனோரஞ்சித பூவின் குணமும் தன்னிடம் இருக்கிறது என்பதை மறைமுக குறியீடாக உணர்த்தினார் ரஜினி. அதுவரை அவருக்கு விடலைகள் மட்டும்தான் விசிறிகளாக இருந்தார்கள். எங்கேயோ தங்களது அபிமானத்தை அடகு வைத்திருந்த தாய் குலங்கள் வழக்கமான அலட்டல் ஆர்ப்பாட்டம் நடத்தாத மாறுபட்ட ரஜினியை இதில் பார்த்து பரவசப்பட்டு அழகு பதுமைகளாக அலங்கார ரதமாக பவனி வந்து கொண்டிருந்த அன்பு சகோதரிகளான அம்பிகா ராதாவுக்கு அருமையான குணச்சித்திர கதாபாத்திரங்கள் வழங்கப்பட்டு இருந்தது. படத்திலும் அக்கா தங்கைதான், கவர்ச்சி மட்டுமல்ல, நல்ல வாய்ப்பு வந்தால் நடிப்பதையும் காட்டுவோம் என அந்த சகோதரிகள் நிரூபித்தார்கள். நடிப்பில் ஆரோக்கியமான போட்டி தெரிந்தது. கண்ணுக்கு தெரியாமல் மண்ணுக்குள் ஓடும் நீரோட்டத்தை போல உணர்ச்சிகரமான பயணமாக இருந்த இந்த படத்திற்கு உயிரோட்டமான இசையை வழங்கி இருந்தார் இசைஞானி இளையராஜா அவர்கள். பட்டு வண்ண சேலைக்காரி மாதிரியான மனதை பிசையும் மென்மையான பாடல்கள் இதில் இடம்பெற்றது. ரஜினியின் திரை பயணத்தில் அவரது ஆரம்ப நாட்களில் அவருக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தி தந்தது மட்டுமல்லாமல் அவரை ஒரு புதிய பரிமாணத்தில் காட்டிய எங்கேயோ கேட்ட குரல் திரைப்படம் ரஜினிக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.